குட் ஆஃப்டர்நூன் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி காலைல லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஆப்ஷன்ஸில், நிஃப்டி ஆப்ஷன்ஸில். அந்த லெவல்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு டார்கெட் ஹிட் பண்ணுது, ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் பண்ணுதுன்னு பார்க்க சொல்லியிருந்தோம். அந்த லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து போயிருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்தது வந்து 800 கால் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா, மார்க்கெட்டு அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர் வந்து 960 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதை வச்சு தான் நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு, முக்கால்வாசி அப்படி தான் ஓப்பன் ஆகும். ஆனால் மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலான்றதால என்ன ஆகிடுச்சு, நம்ம வந்து 960 கால், 22,900 கால், 22,950 கால், 23,000 காலுக்கான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட் என்ன ஆகிடுச்சுன்னா 800, 850, 60 அப்படி 860 அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஷார்ட்ஸில் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தோம். 800க்கான லெவலும் 850 காலுக்கான லெவலும் நம்ம போட்டிருந்தோம். அது வந்து பார்க்காதவங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, அது வாட்ச் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அவசரமாக போட்டதால் வியூவர்ஸ்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு போட்டோம். அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில, அது எத்தனை பேர் ரீச் அவுட் ஆனதுன்னு தெரில. அவசரமாக போட்டதால் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முடிஞ்ச வரையும் நான் இனிமேல் வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரைக்கு மேலே, ஒரு 4 ஸ்ட்ரைக்கு கீழே ஒரு அதாவது க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 4 ஸ்ட்ரைக்குக்கான லெவல்ஸ், மேலே ஒரு 4 ஸ்ட்ரைக்கான லெவல்ஸ் தரலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம கொடுத்த லெவல்லாம் எந்த அளவுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து 800 காலுக்கான லெவல் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோன்னா, கொடுத்த லெவல் வந்து 57 அப்படின்ற லெவல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்த லோ வந்து 74 தான் வந்தது. அதனால் இது வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சி மார்க்கெட் வந்து இறங்கி வந்தாலும் அந்த 54ன்ற லெவல் வந்து நல்லா மெயின்டைன் ஆனது. அதாவது 20 பாயிண்ட்ஸ் எபோவ் மேலே நின்றுட்டு மார்க்கெட் திரும்பிடுச்சு. இது வந்து பை பண்ணியிருக்க முடியுமான்றது தெரில. ஆனால் அடுத்த லெவல் நம்ம கொடுத்தது எக்ஸாக்டாக அந்த இடம் தான் திரும்பி இருக்குது மார்க்கெட்டு. நம்ம கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 72. இந்த கால் வந்து 72க்கு மேலே இருந்தால் பை பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்த லோவே பார்த்திங்கன்னா 74 தான், 2 பாயிண்ட்டு மேலே வந்து திரும்பிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, முன்னாடியே எல்லா வீடியோஸ்லேயும் இந்த லெவல் மெயின்டைன் ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் என்ன தான் கீழே போயிருந்தாலும் நம்ம கொடுத்த லெவல், அதாவது 850, 22,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்குக்கான லெவல் பார்த்திங்கன்னா 74 அப்படின்றத கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்திருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கோட அளவு வந்து குறையல. அது வந்து 74லேயே நின்றுடுச்சு சப்போர்ட் எடுத்து. அதனால் மார்க்கெட் வந்து கீழே போயிருந்தாலும் அது எவ்வளோ கீழே போனதுன்றது மார்க்கெட் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 807 வரலையும் போனதுங்க. 807 வரலையும் போயிட்டு திரும்ப 850க்கு வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லெவல் வந்து அந்த லெவல் 74ன்ற லெவல் வந்து 800 போகியும் அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் அப்படியே சப்போர்ட்லேயே நின்றதால மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, 800 போய் வேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து திரும்ப 850 நோக்கி வேகமாக திரும்பிடுச்சு. அடுத்து நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்த லெவலு, அதாவது 900 கால். அது பார்த்திங்கன்னா 54ன்ற லெவல் வந்து மார்க்கெட் கீழே இறங்கி அந்த லெவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 52 தான். நம்ம கொடுக்குற ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த லெவலேருந்து 10 பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அதனால் அந்த ஸ்டாப் லாஸும் இன்றைக்கி வந்து ஹிட் ஆகலை. எல்லாமே வந்து ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே, நம்ம கொடுத்த லெவல்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் கீழே தான் போயிருக்கே தவிர அதை தாண்டி போகலை. 800 கால் பார்த்திங்கன்னா 57 ரூபா கொடுத்துருந்தோம். அது 74 ரூபாயிலே நின்றுட்டு திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் 850 கால் வந்து
74லேயே திரும்பிடுச்சு. இதுபோல் நம்ம வந்து கொடுத்தது எதுவுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. அதேமாதிரி இந்த 900 காலும் அதே 2 பாயிண்ட், அதாவது நம்ம கொடுத்த 54ன்ற லெவல்லேருந்து 2 பாயிண்ட், அதாவது 52ன்ற லெவல் வந்துட்டு திரும்பிடுச்சு. இது வந்து மார்க்கெட் வந்து நல்லா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து திரும்பிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் வந்து 900 வரலையும் போனதுக்கான ரீசன் இது தான். 800 வரலையும் கீழே போனாலுமே இந்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சப்போர்ட் எடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 800 வரலையும் மார்க்கெட் ஓப்பன் 862, 70, 80ன்னு ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து சடனாக கீழே போனது. அது 800 வரலையும் போயிருந்தாலும் மார்க்கெட்டு ஏன் திரும்பிச்சுன்னா இந்த லெவல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆனதால தாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக செய்யுங்க. அந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆனால் அந்த ஸ்ட்ரைக் வந்து வந்துடும், எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கை நோக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதே போல் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து 950க்கு வந்து 22,950ன்றது வந்து 72ல் கொடுத்தோம். அந்த 72 வந்து பார்த்திங்கன்னா போனாகி 84, 72 உடச்சிட்டு ஒரு 12 பாயிண்ட் போனது. ஆனால் அந்த லெவல் வந்து அது என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் மார்க்கெட் வந்து 950ன்ற லெவலில் மெயின்டைன் பண்ண முடியல. இதான் வந்து மெயின் ரீசன். இது வந்து இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 900 காலோட லெவல் வந்து 54 இல்லைங்களா, அதனால தான் மார்க்கெட் வந்து அதால் வந்து கீழே உடச்சிட்டு போக முடியல. 924ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் நல்லா சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு திரும்பவும் நம்ம இன்னும் விவரமாக இதை பற்றி புட் சைடும் நம்ம வந்து சொல்லுவோம். கால் சைடும் எப்படி எடுத்து ட்ரேட் பண்ணலாம், புட் சைடு எப்படி சப்போர்ட் எடுத்து திரும்பும், எந்த இடத்த கால் எடுக்கலாம், எது வரலையும் அது டார்கெட் ஹிட் ஆகும், எப்போ எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து கிளியராக வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேருன்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் விவரங்களை. என்னோடய நம்பர் வந்து 9786219319. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 90% வந்து அக்யூரேசிங்க. நம்ம வந்து உங்கள் பழைய வீடியோஸ்லாம் இருக்குது என் சேனலில், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கூட நம்ம வந்து கொடுத்த லெவல்ஸ்லாம் போயிருக்குன்னா அப்போ இந்த லெவல்ஸில் வந்து எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து ஒரு பயந்துட்டுலாம் பண்ண தேவையில்ல. இந்த லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணால் நீங்கள் வந்து டார்கெட் அடிக்க போகிறீங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளில வர போகிறீங்க. மேக்ஸிமம் நம்மளது வந்து டார்கெட் ஹிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில நாள் வந்து உங்களுக்கு வந்து போகாது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து டார்கெட் போடனாலும் லாஸ் வந்து அதிகமாக இருக்காது. அது வந்து நான் கண்டிப்பாக உத்தரவாதம் தரேன். மார்க்கெட் வந்து எந்தெந்த லெவலில் மெயின்டைன் பண்ணால் எது வரலையும் போகுன்றது இந்த லெவலை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இந்த லெவலில் மீட் ஆகாமல் இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக ஆன்லைன் கோர்ஸில் வந்து சொல்லித்தரோம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.